எனக்கு தெரிஞ்ச டிவிலாம் இந்தியா வேர்ல்ட் கப் 83ல ஜெயிக்குது. எங்க வீட்ல 87ல நாங்க டிவி வாங்குனோம். ஏன்னா அடுத்த வேர்ல்ட் கப் வருதுன்னு சொல்லி. எங்க அப்பா கிரிக்கெட் ஃபேன், நான் கிரிக்கெட் ஃபேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப, எங்க அப்பாவும் நானும் எங்கேயோ ரோட்ல நடந்துட்டு இருக்கோம். அப்ப எங்க அப்பா ரோட்ல குதிக்கிறாரு. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சுன்னு ஒரு மாரி இல்ல எங்கேயோ இருந்தோம். அந்த மாரி ஹி ஜம்ப்ஸ். ஸோ அப்படிதான் டிவி வருது இந்தியாக்குள்ள. எங்க வீட்டுக்குள்ளலாம் பிகாஸ் ஆஃப் கிரிக்கெட் வி பாட் அ டிவி. அப்புறம் டிவியில பார்த்த ஃப்ரிட்ஜ பார்த்து ஃப்ரிட்ஜ் வாங்குனோம். ஸோ கிரிக்கெட்ல இருந்து டிவி வந்து டிவியில பார்த்த ஃப்ரிட்ஜ பார்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கி, அப்புறம் இல்லன்னா யாரோ ஒருத்தர் வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும். அவங்க வீட்ல போய் ஐஸ் கட்டிலாம் வாங்கிட்டு வந்து போட்டு, அப்போ அதுக்கப்புறம் ஏசி இப்படி ஒவ்வொன்னா வருது. ஸோ கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல டிவியை உள்ளுக்குள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டது. ஸோ அந்த டிவியில நான் முதல்ல வந்தது இப்படிதான். ஸோ நான் இது எதுக்கு சொன்னேன்னா, லைக் அந்த டிராவல்ங்கிறது ஐ வாஸ் ஹாப்பி சைல்டு. We'll go to travel, but before that, let's finish அப்பா. அப்பா தான், அந்த அப்பாவுக்கு தான் சொல்றேன் நான். ஐ வாஸ் ஹாப்பி சைல்டு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நான் காணோம் அப்ஸ்டாண்டர்ட்னா வீட்ல ஏதோ பிரச்சனை. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் நான் எடுக்கிற படத்தை பார்த்து கூட எங்க அப்பாட, ஏன் சார் இவ்வளோ குரூயலான ஃபாதரா நீங்க? எப்ப பார்த்தாலும் பையனை ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? எங்க அப்பா என் ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காரு, ஏன் அவன் கொஞ்சம் அந்த அப்பாக்களை நல்லா தான் காட்டுறான், ஏன் இப்படி காட்டுறான் அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொன்னேன்னா, லைக் இன்னைக்கு அந்த ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அப்படிலாம் இல்லை. போர்டம், மொனாட்டனஸ், இந்த ஃபிசிக்ஸ்ல போய் லைக் இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, ரெக்கார்ட் நோட் வைக்கிறது, இந்த பாட்னில ஓட்டுறது, இல்ல அப்ப பிடிக்கல. தென் ஐ ரியலைஸ்ட் ஐ மிஸ்ட் லாட். பிசிக்ஸ் எவ்வளவு நல்ல சப்ஜெக்ட்னு தெரியறப்ப நான் தமிழ் படிக்க வந்துட்டேன். ஸோ எங்க அப்பா வந்து ஒரு தடவை சொன்னாரு, நீ வந்து யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், நீ எழுது எல்லாம் பண்ணு, நீ வந்து ஏன் சுஜாதா சார் மாதிரி ஆகக்கூடாது, எழுதிட்டு பண்ணிட்டு அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு.